வெஜிடபிள் உப்புமா பண்ண போகிறோம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்து வேக போட்டுடணும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதை மட்டும் போடணும். ஸோ இதோட வாசம் வரணும். வாசம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கின பல்லாரி வெங்காயம். ஸோ வாசம் வந்துருச்சு. நம்ம வெங்காயம் போடுவோம். பாதி போட்டால் போதும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, வேக வச்ச காய் இது ரெண்டையும் போட்டு வதக்கணும். இதில் கொஞ்சோண்டு மிளகாப்பொடியும் மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். மூடி வச்சிடணும். மூடி வச்சோன்னே எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நம்ம எவ்வளோ உப்புமா கிண்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரிபிள் டைம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தென் ரவையை போட்டு முடித்த உடனே ரவை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றிடும். ஸோ ஓரளவுக்கு நார்மல் மீடியம் ஃப்ளேம் வச்சாலே போதும். அடுப்பை ரவை போடும்போது நான் 600 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு 200 ml ரவை போடணும். அதுக்கான உப்பு, ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான உப்பு இவ்வளோ தான். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டு கிண்டணும். தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம ரவையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை போட்டலாம். அவ்வளோதான். எல்லாம் வத்திடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.